பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை இப்படியாக நான் சந்திப்பது அதிக சந்தோஷம். நாளைய தினத்தில் சென்னையிலே நமக்கு இருக்கிற ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். சென்னை என்பது தமிழ்நாட்டுடைய தலைநகராக இருக்கிறது. அங்குதான் நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எனவே அந்த சென்னை என்கிற இந்த இடம் எனக்கு தாய் வீடாக இருக்கிறது. பல வருடங்களாக அங்கு நேர் முழங்காலில் நின்று நான் கதறி ஜெபித்த அந்த நாட்களை நான் நினைவு கூறுகின்றேன். எனவே சென்னை ஜனங்களே, நாளைக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸ் 4வது மாடிக்கு வாருங்கள். காலை 10 மணிக்கு கூட்டம் ஆரம்பிக்கும். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபித்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற திருக்கரிசன வார்த்தைகளையும் விடுதலையும் நான் கொண்டு வருவேன். பிரியத்துக்குரியவர்களே, சகோதரர் மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பான விருந்தை உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள். அதை நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக செல்லும்படியாக அன்போடு அழைக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நமது ஊழியத்தின் சார்பாக கேட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருதி முதியோர் இல்லத்தில் அநேக இடங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, ஏசாயா 46:4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படியே செய்வேன். ஐயோ, எனக்கு 50 வயதாகிவிட்டது, ஐயோ எனக்கு 60 வயதாகிவிட்டது, எனக்கு 80 வயது ஆகிவிட்டது என்று அநேகர் வயதாக மிகவும் வருத்தப்படுவதை பயப்படுவதை நாம் காண்கின்றோம். ஐயோ, எனக்கு அட்டாக் வந்துவிட்டதே, ஐயோ எனக்கு வேலை போய்விட்டது, ரிட்டையர்ட் ஆகிவிட்டேனே, என்னை யாரும் மதிப்பதில்லையே, ஐயோ எனக்கு பலம் இல்லையே, ஐயோ எனக்கு சுகமில்லையே என்று நீங்கள் தவிக்கின்றீர்களா? பிரியத்துக்குரியவர்களே, வாலிப வயதில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை நேசித்த ஆண்டவர் உங்கள் முதிர் வயதிலும் உங்களை அதே அன்போடு கூட நேசிக்கின்றார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். வயதாகிவிட்டது என்று ஒருபொழுது உன்னை நான் வெறுக்க மாட்டேன், தோளிலே தூக்கி வைத்து சுமப்பேன், உன்னை தாங்குவேன், ஏந்துவேன் மகனே, நான் உன்னை கடைசி மட்டும் நடத்துவேன், நீ ஒருபொழுதும் வெட்கப்பட மாட்டாய் என்று உயிருள்ள ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆமென். பாருங்கள், இந்த நாளிலே நமக்கு பிரயோஜனமாக யாத்திரையாகமும் 16வது அதிகாரம் 17ஆம் வசனம் முதல், இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். அதை சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தங்கள் புசிக்கும் அளவு தக்கதாக சேர்த்தார்கள். பார்த்தீங்களா? அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை ஆண்டவர் கொடுத்தார். அதில் சில உண்மைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். 40 வருடங்கள் அந்த உண்மையுள்ள தேவன் அவர்களை போஷிப்பதற்கு உண்மையுடையவராக இருந்தார். ஹோட்டல் எதுவும் கிடையாது, அடுப்பு எதுவும் கிடையாது, விறகு எதுவும் கிடையாது.
மேசிவாக கேஸ் சிலிண்டர் கல்யாண வீட்டிலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அடுப்புகள்லாம், அப்படிலாம் கிடையாது. வானத்திலிருந்து மன்னாவை ஆண்டவர் 40 வருடம் கொடுத்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் கூட அவர் தன்னுடைய கடமைகளை தவறவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் நம்மையும் கூட போஷிப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய தேவைகளையும் கூட சந்திப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜனங்களைப் போல எதுவுமே நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும், வருமானமே இல்லாவிட்டாலும், வேலையே ஒன்றும் இல்லாவிட்டாலும், நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலையே கிடைக்காவிட்டாலும், உழைப்பதற்கு தக்க பலனை நம்முடைய கைகளும் கால்களும் இழந்து போனாலும், எவ்வளவோ தேடியும் வேலை வாய்ப்பே நமக்கு கிடைக்காவிட்டாலும், ஆண்டவர் நமக்கு போஜனம் கொடுப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார். லட்சம் ஜனங்களுக்கு அவரால் போஜனம் கொடுக்க முடியும் என்றால், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற 5 பேர்களுக்கு 10 பேர்களுக்கு ஆண்டவரால் போஜனம் கொடுக்க முடியாதா? வாலிப மகனே, வாலிப மகளே, வேலை இல்லாதை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்கள். எதிர்காலத்தை குறித்தும் நீங்கள் ஒருபொழுதும் பயப்படாதிருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாடு மாதிரி, அவங்க எவ்வளவோ பெரியவங்க, அத்தனை லட்சம் மக்களுக்கும் ஆண்டவர் 40 வருடம் அவர் போஜனம் கொடுத்தார். அவர்களுக்கு வேலையெல்லாம் கிடையாது, ட்ராவல் பண்ணுறது, நடந்து போகிறது அவங்க வேலை. ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு போஜனம் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருந்தார். உங்களுக்கையும் அவர் போஷிப்பார். எனவே வருமானம் தடைப்பட்டு விட்டது, இல்லைன்னா வேலை போயிடுச்சு, எதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார், நித்தமும் நடத்துவார் என்பது இந்த சம்பவத்தின் வழியாக தெரிகிறது. இரண்டாவதாக நாம் காண்கின்றோம், அங்கே நிறைய பேர் வயதானவங்க இருக்காங்க, அவங்களால அதிகமாக சேர்க்க முடியல. காலையில் சாயந்தரம் வீட்டு முன்னால் கிடக்குது, அவங்க கொஞ்சம் தான் சேர்க்குறாங்க. வாலிபர்கள் சின்ன பிள்ளைலாம் ஓடி ஓடி போய் நிறைய சேர்க்குறாங்க. ஆனால் நிறைய சேர்த்தாலும் கரெக்டாக எவ்வளோ வரணுமோ அவ்வளோ வருது. குறையாக சேர்த்தாலும் அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அது கிடைக்கிறது. அதிகமாக சேர்த்தவங்களுக்கு கிடைக்கல, போதுமான அளவு தான் இருக்குது. குறைஞ்சா சேர்த்தவங்களுக்கு கரெக்டாக போதுமான அளவு ஆண்டவர் மாற்றிடுறார். இது எவ்வளவு ஒரு ஆண்டவர் நல்லவர் என்பதை நாம் காண்கின்றோம். நம்முடைய பலகீனங்கள், இல்லையா, நம்முடைய குடும்பத்தில் காணப்படுற பிரச்சனைகள், தேவன் நம்மை போஷிப்பதை ஒருபொழுதும் தடுக்க முடியாது என்பதை இந்த சம்பவம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் இல்லையா, நான் தகுதியற்றவன், ஆண்டவரை நடத்த மாட்டார். எல்லோரும் நம்மளை கேவலமாக பேசுகிறத பார்த்து, நம்மளை அற்பமாக நினைக்கிறத பார்த்து, ஒருவேளை ஆண்டவரை என்னை அற்பமாக நினைப்பாரோ, அவர் எனக்கு தரமாட்டாரோ, மக்கள் எனக்கு பாஸ் மார்க்கு போடவே மாட்டேங்கிறாங்க, ஃபெயில் மார்க்கே போடுறாங்க, எல்லாருக்கும் நான் கேவலமானவனாக இருக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. உங்களுக்கு பலன் இருந்தாலும் பலன் இல்லாவிட்டாலும் அவர் உங்களுக்கு தேவையானதை முழுசாக கொடுத்து தான் தீருவார். உங்களை ஒரு பொழுதும் ஆண்டவர் கைவிட மாட்டார். அதே நேரத்தில் அங்கங்கே ஓடி அங்கங்கே நிறைய பேராசையாக சேர்த்தாலும் அது இருக்காது. கரெக்டாக எவ்வளோ தேவையோ அதுதான் ஆண்டவர் கொடுப்பார். நிறைய பேர் இன்றைக்கி பேராசை கொண்டு இருக்கிறாங்க, ஆனால் அது நடக்காது. எவ்வளவு தேவையோ அதைத்தான் ஆண்டவர் கொடுப்பார். ஒரே போல் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரே போல் எல்லாருக்கும் ஆண்டவர் கிருபைகளை கொடுப்பார். அவர் பட்சபாதம் இல்லாத தேவன் என்பதற்கு இது சரியான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இதில் அடுத்தாப்பில் பாருங்கள், 26ஆம் வசனம் சொல்கிறது, 6 நாளும் அதை சேர்ப்பீர்களாக, 7ஆம் நாள் ஓய்வு நாளாக இருக்கிறது, அதில் அது உண்டாயிராது என்றான். 7ஆம் நாளிலே ஜனங்கள் சிலர் அதை சேர்க்க புறப்பட்டார்கள். அவர்கள் அதை காணவில்லை. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் கட்டளைகளை என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாமல் இருப்பீர்கள். இதில் ஒரு தமாசாக ஒரு காரியம் நடைபெறுகிறது. 6 நாள் நீங்கள் இதை செய்கிறீங்க, டெய்லி உங்களுக்கு காலையில் சாயந்தரம் கிடைக்கும். இந்த 6ஆம் நாள் மட்டும் நீங்கள் அதுக்குரிய சேர்த்து வச்சுக்கிடுங்க, 7ஆம் நாளுக்கு சேர்த்து வச்சுக்கிடுங்க, 7ஆம் நாள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ஆண்டவர்கிட்டருந்து ஒரு கட்டளை வாங்கி கொடுக்கார். ஆனால் வழக்கம் போல் ஹேபிட்ஸ் டை ஹார்ட்ன மாதிரி அந்த ஓய்வு நாளுன்னு தெரிஞ்சிருந்தால் கூட, கர்த்தர் போகக்கூடாதுன்னு கட்டளையிட்டு இருந்தால் கூட, வழக்கம் போல் ஒரு சிலர் அந்த மன்னாவை தேடி போனார்களாம். கீழே கிடக்குதா, எடுத்துக்கிடுவோமா. எவ்வளவு அவர்களுக்கு ஒரு சுயநலம் இல்லாவிட்டாலும் ஒரு பேராசை பார்த்தீர்களா. கட்டளை குறித்து அவங்களுக்கு கவலை இல்லை. தங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கொடுக்குற ஆண்டவர்களுக்கு அவருக்கு நன்றி இல்லை. எங்களுக்கு வேணும், ஒவ்வொரு நாளும் கிடைக்கலாம், இன்றைக்கி எங்களுக்கு வரட்டும். சுயாதீனமாக அவர்கள் செயல்படுறாங்க. ஆண்டவருடைய அன்பு கொடைக்குள்ளாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் தான் நம்ம நடத்துகிற தகப்பனாக இருக்கிறாருங்க உணர்வு அவங்களுக்குள்ளே இல்லை. அவங்க எவ்வளவோ ஆண்டவர் அவங்களுக்கு செஞ்சாலும் தாங்க இஷ்டப்படி வாழ்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட எவ்வளோ பேர்கள் கர்த்தர் அவர்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை கொடுத்தாலும், எவ்வளவோ அவர்களை போஷித்தாலும், பிள்ளைகளை போஷித்தாலும், அள்ளி அள்ளி ஆண்டவர் கொடுத்தாலும், அவர்கள் அதையெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்காதபடி தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதையே அவர்கள் செய்வதை பார்க்கிறோம். இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். இதுக்குரியவர்களே,
என்றைக்கு நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு அவருடைய பிள்ளைகளை மாற்றப்பட்டோமோ, என்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தாரோ, நடத்த ஆரம்பித்தாரோ, பொறுப்பெடுத்து கொண்டாரோ, பிஸ்னஸை பொறுப்பெடுத்து கொண்டார், அவர் பொறுப்பெடுத்து கொண்டார், நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையை பொறுப்பெடுத்து கொண்டார், நம்முடைய வாழ்வின் எல்லா காரியங்களுக்கும் அவர் தான் அதிபதியாக இருக்கிறார், சொந்தக்காரராக இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய கொடைக்குள்ளாக இருக்கிற நாம் அவருடைய கட்டளைகளுக்காக காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு முன்பும் ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று நான் கேட்க வேண்டும். நீர் என்ன சொன்னால் நான் கேட்பேன் என்று அவருடைய சித்தத்துக்கு பரிபூர்ணமாக நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆனால் மிகவும் துரதிர்ஷ்டவசமாக அநேக தேவனுடைய பிள்ளைகளும் கூட எவ்வளவோ அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நன்மைகளை பெற்றுக்கொண்டாலும், சபையில் இருந்தாலும், பைபிளை வாசித்தாலும் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளுக்கெல்லாம் கீழ்ப்படிவது கிடையாது. அவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதைத்தான் செய்வார்கள். நான் இவ்வளோ காலம் இப்படி வாழ்ந்துட்டேன், இனியும் இப்படி தான் நான் இருப்பேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். பிரியத்துக்குரியவர்களே, இது தேவனுடைய கோபத்தை நம் மீது வரவழைக்கும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. நம்முடைய சுயம் சாம்பலாக வேண்டும். நம் இஷ்டப்படி நான் வாழ்வேன், இஷ்டப்படி நான் பேசுவேன், இஷ்டப்படி நான் நினைக்கிற இடத்துக்கு போவேன் வருவேன், நான் இஷ்டப்படி ஊழியக்காரங்களை கேவலமாக பேசுவேன், வாயால் நிந்திப்பேன், நான் காணிக்க அனுப்புறேன், நான் கேள்வி கேட்பேன், அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம வாழ்வோம் என்றால் தேவன் நம்மில் பிரியமாக இருக்க முடியாது. மாறாக தேவனுடைய கோபாக்கினை நம்ம மீது வந்துவிடும் என்பதை மறந்துவிட வேண்டும். இவங்க ஓய்வு நாள் அன்றைக்கி வழக்கம் போல் அவங்க அந்த மன்னாவை தேடி வந்திருக்காங்க. ஆண்டவர் மேலேருந்து பார்த்து துக்கப்படுறார். நான் இவங்களுக்கு எவ்வளோ செய்கிறேன், இவங்களுக்கு நான் பட்னியே போடலை, ஆனால் இவங்க ஏன் இப்படி இருக்காங்க, என்னை ஏன் இப்படி துன்பப்படுத்துகிறாங்க, என்னை ஏன் இப்படி கோவப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி ஒரு வருத்தப்பட்டிருப்பார். நம்முடைய கீழ்ப்படியாமைகள், நம்முடைய இது மாதிரி சுயாதீனமாய் செயல்படுறதெல்லாம் ஆண்டவருக்கு அதிக கோபத்தை ஏற்படுத்தும். ஏவாள் அவள் ஆண்டோடைய கட்டளையை மறந்து, ஆண்டோடைய அன்பை மறந்து அவள் தகுதியற்றவளாய் போனாள். முன்ன பின்ன தெரியாத சர்ப்பம் சொன்னதை அவள் விருப்பப்படி சுயாதீனமாக போய் அந்த பழத்தை சாப்பிட்டு மனுக்குலத்தை அவள் அழித்து போட்டாள். பிரியத்துக்குரியவர்களே, எத்தனையோ பேர்களை பார்க்கிறோம், எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் கொடுத்தாலும், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்தாலும் அவர்களுடைய சுய புத்தியிலே தான் அவங்க வாழ்வாங்க. ஜென்ம புத்தி செருப்பால் அடித்தாலும் போகாதும்பாங்க. எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட பின்பும் கூட, சபைக்கு வந்த பின்பும் கூட அவர்கள் சில காரியங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க இல்லையா? அதை நம்ம வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வதற்கு நாம் எப்படியாவது பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நான் உங்களிடத்தில் அன்பாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கொஞ்சம் நம்ம யோசிக்கணும், என்ன காரணங்களால் ஆண்டவருடைய கோபம் நம்ம மேலே வரும், நம்முடைய பிள்ளைகள் மேலே வரும், நம்முடைய பிஸ்னஸ் மேலே வரும். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிவதில்லை. நம்முடைய ஆர்வக்கோளாறுகள் கூட காரணமாக இருக்கலாம். சில நேரங்களில் ஆண்டவர் செய்யாதுன்னு சொன்னதை நம்ம செஞ்சுருக்கலாம். அது ஆண்டவரை துக்கப்படுத்திருக்கலாம். இங்கே இந்த ஜனங்கள் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி நாமும் கூட ஆண்டவரை துக்கப்படுத்தியிருக்கலாம். அவன் சரி செய்து கொள்வதற்கான ஒரு காலம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் அமர்ந்திருந்து நம் பின் திரும்பி பார்த்து என்ன காரியங்களை நான் தவறி போனேன், என்ன காரியங்களாக செய்து நான் ஆண்டவரை துக்கப்படுத்தினேன் என்று நாம் சிந்தித்து நாம் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகின்ற ஒரு காலம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தவறுகளை என்றைக்கு உணர்கின்றோமோ அன்றைக்கு ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கும் புது வாழ்வு கொடுப்பதற்கும் நமக்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆனால் நம்ம உணர்வில்லாத இதயத்தோடு கூட நம்ம வாழ்ந்துகிட்டே இருப்போம்னா, இதனால தான் ஆண்டவர் நம்ம அடிச்சிருக்கிறார் நமக்கு தெரியாமலே இருக்கும் என்றால் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை அது காய நிறைந்ததாகவே இருக்கும். ஆண்டவர் நமக்கு தூரமாகிட்டே இருப்பார். அவர் தூரமாய் போக 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 இந்த உலகத்தின் எல்லா வேதனைகளும், வியாதிகளும், வருத்தங்களும் நம்மை பிடித்து கொண்டே இருக்கும். பிசாசு நம்ம மேலே ஏறி மிதிப்பான். அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. பிரியத்துக்குரிய ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தனை செய்வோம். ஒவ்வொரு நாள் இரவும் தூங்க போயிருக்கும் என்பதாக நாம் அமர்ந்திருந்து, ஆண்டவரே நான் ஏதாவது காரியங்கள் தவறி இருக்கிறேனா, என்னுடைய சுயாதீனத்தினாலே நான் செயல்பட்டிருக்கிறேன், நம்முடைய சித்தத்தை நான் கேட்காம போயிட்டேனா அப்படிங்கிறத நம்ம சிந்தனை செய்து பார்க்கணும். ஒருவேளை அப்படி ஏதாவது காரியங்களை கர்த்தர் காண்பிப்பார் என்றால் அன்றைக்கே அதை அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம். அடுத்த நாள் அந்த தவறுகளை செய்யாதபடிக்கு நம்மை நாம் சரிப்படுத்திக் கொள்வோம் என்றால் அது மிகவும் நலமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி அவங்க அது ஓய்வு நாள்லேயும் கூட போய் அவங்க அது சேகரிக்கிறதுக்கு போன உடனே அங்கே ஆண்டவருக்கு அதிகமான கோபம் ஏற்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எந்த மட்டும் என் கட்டளைகளின் பிரமாணங்களை கை கொள்ள மனதாக இல்லாத இருப்பீங்க இல்லையா? இது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கும்போது எவ்வளோ காலம் எனக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருப்பீங்க, நான் சொல்கிறது கேட்காமல் இருப்பீங்க. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1, 2, 3, 4ன்னு பல முறை இவங்க தவறுறாங்க. அதனால தான் ஆண்டவர் கேட்குறாரு, எந்த மட்டும், ஹவு லாங்,
நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவை நம்ம தவறு செய்யலாம், 2 இடம் தவறு செய்யலாம். அது தவறு செய்வது வாடிக்கையாக மாறிவிடக்கூடாது அல்லவா? எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆக்கினைகளை பெறாதபடிக்கு மறுபடியும் ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, நம்ம ஒரு தடவை சொன்னாலே நம்ம புரிஞ்சு கொள்ளணும். சரி வேண்டாம், ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் தான் எல்லாம் சரியாக சொல்லுவார், நான் ஏன் இஷ்டப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம் என்றால் அது மிகவும் நலமானதாக இருக்கும் என்பதை நான் மறந்து விடவே கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் திரும்பி பார்க்கின்றேன். நான் என்னெல்லாமும் நினச்சேன். நான் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும், சிங்கப்பூருக்கு போயிருந்தேன், ஆஸ்திரேலியா போயிருந்தேன், குறைஞ்சபட்சம் துபாய்க்காவது போய் செட்டில் ஆகணும். என்னெல்லாமோ எனக்கு கனவுகள் இருந்தது, ஆசைகள் இருந்தது. ஆனால் தேவன் என்ன சொன்னார், நீ அங்கெல்லாம் இங்கேயும் போக வேண்டாம்ப்பா, நீ ஆசிரியத்தில் இரு. இங்கே இந்த சின்ன ஊர்லேயே நான் இருக்கணுமா? இது ரொம்ப சின்ன ஊர், இங்கெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத, எனக்கு இங்கே இந்த ஊரில் இருக்கிறது எனக்கு எண்ணமே கிடையாதப்பா, என் கனவுகள்லாம் வேறு மாதிரி இருக்க அப்படிலாம் சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சின்ன பிள்ளை மாதிரி நான் போராடியது உண்டு. நான் ஆண்டவர் சொன்னால் நீ இரு அப்படி அவர் சொன்னது எனக்கு அன்றைக்கு கசப்பாக இருந்தது. ஆனால் அதற்கு கீழ்ப்படிந்தபடினாலே இன்றைக்கு ஆண்டவர் இந்த சின்ன ஊரில் இருந்தால் கூட எத்தனையோ பேர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாக மாற்றி இருக்கின்றார். நான் ஆசிரியத்தில் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாக நான் சொல்கிறேன், மகிமை உண்டாக சொல்கிறேன். இதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஊழியம் இதுவரைக்கும் எழும்பியது இல்லை. இது போல் ஆண்டவர் ஒரு பெரிய ஆலயத்தை கெட்டவருக்கு யாருக்கும் விலங்கு கொடுக்கல. ஒன்றுக்கும் உதவாத இந்த அடியாருக்கு இத்தனை 7 ஏக்கரில் ஆண்டவர் இடத்தை கொடுத்து இவ்வளோ பெரிதான ஒரு ஆலயத்தை கெட்ட, முதியோர் இடத்தை கெட்ட கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஒருவேளை எனக்கு தகுதியே இல்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் இது எதனாலே உண்டாயிற்று என்று பார்க்கும் பொழுது, ஒரு நாளில் நான் வெளிநாடு போயிடலாமா, என் சுயாதீனம், என் ஆசை, நான் அங்கே போய் பணம் நிறைய சேர்க்கலாமே, என்னுடைய விருப்பங்களெல்லாம் கலைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் அதெல்லாம் உடைத்து போட்டு என்னுடைய சித்தம் இதுவல்ல, நீ உன் சொந்த ஊருக்கு போ, அங்கே போய் நீ வாடுன்னு சொன்ன உடனே அது அன்றைக்கு எனக்கு கசப்பாக இருந்தாலும், அன்றைக்கு அவர் சொல்லுகிற நேரத்தில் நான் வேலையே இல்லாதவனாய் நான் இருந்தாலும், என் எதிர்காலம் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருந்து எனக்கு அதிக பயத்தை கொடுத்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னால் நம்ம கேட்கணும், அவர் சொன்னபடி கேட்டால் தான் வாழ்க்கை இன்பமாக இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்தபடினாலே இன்றைக்கு ஆண்டவர் சில வருடங்கள் சென்ற பிறகு அதிகமாக வைத்திருக்கிறார். வாலிப மகனே, வாலிப மகளே, உன்னுடைய விருப்பங்கள் பெரிதாக இருக்கலாம், உன்னுடைய ஆசைகள் பெரிதாக இருக்கலாம். நீ யாரோ ஒருவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கலாம், திருமணம் செய்தால் வாழ்க்கை மிக இன்பமாக இருக்கும் என்று நினைக்கலாம். கர்த்தர் சில நேரங்களில் அதை இடித்து போடுவார், வேண்டாம் இதெல்லாம் தூக்கி தூர போடு, நான் உனக்கு வேறு காரியத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட நேரங்களில் ஆண்டுடைய சித்தத்தை ஏற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமாய் உனக்கு தோன்றலாம். ஆனாலும் ஒப்பு கொடுத்து பாரு, ஆசீர்வாதமாக இருக்கும். நிறைய பேர்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கிறேன். நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா கர்த்தர்ட்ட பிரியமாக இருந்தவங்க, ஊழியத்தில் முன்னால் இருந்தவங்க இன்றைக்கு அவர்களை காணவில்லை. என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் என்று ஒன்று வந்த பொழுது அவர்கள் ஒருவரை மனதில் நியமித்தார்கள், இந்த நபரை நான் திருமணம் செய்தால் நலமாக இருக்கும் என்று. அவர் நல்ல ஆட்களை தான் தேர்வு செஞ்சாங்க. ஆனால் கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்காதனால அதுக்கு பிறகு தங்களுடைய மனதை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியவில்லை. கர்த்தர் சொன்னதுக்கு ஏற்றபடி தங்களுடைய மனதை அவர்களால் மாற்றிக்கொள்ளவே முடியவில்லை. அதனால் பல வருடங்கள் சென்ற பிறகும் கூட அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் தங்களுடைய ஜெப ஜீவித்தை இழந்து போனவர்களாக, சந்தோஷத்தை இழந்து போனவர்களாக, எதிலுமே விருப்பம் இல்லாதவர்களாக, தங்களுடைய வீடுகளுக்குள்ளே தன்னை பூட்டி கொண்டிருப்பவர்களாக அவங்க இருக்காங்க. ஒருவேளை நம்ம ஒன்று ஆசைப்பட்டோம், கர்த்தர் கொடுக்கல, சரி இனி கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், ஆண்டவருக்காக வாழ்வோம், போனால் என்ன, இந்த வாசல் அடைக்கப்பட்ட என்ன, வேறொரு வாசலை கர்த்தர் எனக்கு தருவார், நான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியாக இருப்பேன், நான் ஆண்டவரை தேடுவேன், நாங்கள் ஒப்பு கொடுத்துருப்பாங்க, நான் இவ்வளோ நலமாக இருந்திருக்கும் அல்லவா. பிரியத்துக்குரியவர்களை, நம்முடைய பிடிவாதங்கள் நம்ம அநேக நேரங்களில் கர்த்தர் மேலே நமக்கு கோபத்தை கொண்டு வருது. நான் எவ்வளோ கேட்டேன், எனக்கு நீங்கள் தரலை, நான் இவ்வளோ ஆசைப்பட்டேன், நீங்கள் ஒன்றுமே கொடுக்காமல் போயிட்டீங்க, ஊழியமே வேண்டாம், கடவுளே எனக்கு வேண்டாம், ஐக்கியங்களே வேண்டாம், அந்த மாதிரிலாம் தவறான ஒரு கோபங்களையும் எதிர்விளைவுகளையும் கொண்டு வருகிறது. நாம் ஆண்டவர் சொல்கிறபடியே வாழ்வதை வழக்கமாய் வைத்திருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடரை விழுவதற்கு வேண்டிய அவசியங்களே இல்லை. கர்த்தர் சித்தத்துக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் ரொம்ப ஆசைப்படுற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தராமல் போயிட்டாலும் நீங்கள் அதுக்காக வருத்தப்படாதீங்க. என்ன ஆண்டவரை எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்காதீங்க. சரிப்பா, நீங்கள் செஞ்சால் இதனால எனக்கு கரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்பொழுது கர்த்தர் உதவி செய்வார். நம்ம நினைக்கிற காரியங்களை இடிச்சிடிச்சு ஆண்டவர் போடும்போது நமக்கு வருத்தமாக இருக்கலாம். யோனா தலைமீது விழுந்த அந்த செடி அவருக்கு நிழலை கொடுத்தது. அந்த ஒரு நாள் முழுக்க அவர் அந்த ஹீட்டில் இருக்கும் பொழுது அது குளிர்ச்சியை கொடுத்த ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். ஆனால் ஒரு பூச்சி ஆண்டவர் அனுப்பினார்,
அந்த பூச்சி அது செடியை தின்று போட்டது. அப்பொழுது வெயில் அவரை சுட்டரித்தது. அவருக்கு வருத்தமாக இருந்தது, ஐயோ, கோபமாக இருந்தது. சில நேரங்களில் சில நம்ம மேலே வளர்ந்து நம்மோடு கூட இருந்து நமக்கு குளிர்ச்சியை தருகிற, நம்மை சந்தோஷப்படுத்துகிற சில உறவுகள் சீக்கிரமாக வரும். காலேஜில் வேலை பார்க்குற இடத்துல இல்லைனா ஊழியத்தின் பாதையில் கூட வரும். நம்ம மேலே அப்படி இருந்து குளிர்ச்சியை நமக்கு கொண்டு வரும். சில நபர்கள் அவருடைய அன்பு, அவருடைய பாசம், அவருடைய அரவணைப்பு நமக்கு அப்படி குளிர்ச்சியாக இருக்கும். ஐயோ, இப்படி ஒரு ஆளை எனக்கு இதனை வரைக்கும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆனால் அது எவ்வளோ ஸ்பீடாக வந்தாங்களோ அவ்வளோ ஸ்பீடாக அவங்க போயிடுவாங்க. அப்போது நமக்கு அது அந்த அன்பு இல்லாமல் நம்மளுடைய உள்ளம் இயங்கும், ஐயோ போயிடுச்சே, இவங்க போயிட்டாங்களே. ஆனால் உண்மை என்னவென்றால், குளிர்ச்சி இருக்கோ இல்லையோ, அவங்க இருக்காங்களோ இல்லையோ, அவங்க போயிட்டாங்களோ, அதெல்லாம் மேட்டரில் நம்ம தொடர்ந்து போகணும், தொடர்ந்து ஊழியம் செய்யணும், தொடர்ந்து ஓட வேண்டும். இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மறந்துவிடக்கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நம்மை அழைக்கின்றது. நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், கர்த்தருக்காக வாழ்ந்து பாருங்கள், அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் பாருங்கள், எந்த சந்தேகமும் இல்லை. இந்த இதில் நம்ம ஒன்று பார்க்குறோம், எதுக்காக அவங்க அந்த மன்னாவை அவங்க அடுத்த நாளுக்கு வச்சுக்கலாம், கூடையும் வச்சுக்கலான்னு சொல்லி நினச்சாங்க. இல்லைன்னா சண்டேலையும் கூட எதுக்கு அவங்க தேடி வந்தாங்க? ஸ்பிரிச்சுவல் டவுட்டு அவங்களுக்குள்ள இருந்தது. அவங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கை இல்லை இல்லையா? நாளைக்கு ஒருவேளை மண்ணா வரலைன்னா என்ன செய்ய, எப்பவுமே வச்சுக்குவோம். சண்டே ஒருவேளை ஆண்டவர் அடுத்த நாள் மண்ணா கிடைக்கலன்னா என்ன, இன்றைக்கே போய் வச்சுக்குவோம். ஏன்னா அவங்களுக்கு எகிப்திய வாழ்க்கையிலே அதே போல் ஏமாற்றங்கள் இருந்தன. அவர்கள் அடிமையில் இருந்த பொழுது அவர்களுக்கு போதுமான மன்னா இல்லை. அவர்கள் தட்டுப்பாடுகளிலேயே வாழ்ந்தார்கள், குறைவுகள் மத்தியிலேயே அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் எகிப்தில் இருந்த பொழுது நிறைய ஏமாற்றங்களை அவர்கள் சந்தித்தார்கள். பழைய வாழ்க்கை அவர்களுக்கு சந்தோஷத்தை தரவில்லை, அவர்களுக்கு திருப்தியான உணவே கிடைக்கல. அதனால தான் இங்கே ஆண்டவருடைய கஸ்டடிக்குள்ளே அவங்க வந்த பிறகு கர்த்தர் எல்லாத்தையும் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கொடுத்தா கூட அந்த பழைய அந்த மனது, அந்த பழைய பாடங்கள், பழைய கசப்புகள் அவருடைய உள்ளத்தை விட்டு நீங்காதபடினால தான் இங்கேயும் அவர்களுக்கு சந்தேகம். இங்கேயும் அவங்க கூட கொஞ்சம் எடுத்து வச்சுக்க, ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு தந்துட்டு நாளைக்கு தராமல் போயிட்டார்னா ஆண்டவரை அவங்க முழுமையாக நம்ப முடியல. கடந்த காலங்களில் அவங்க சந்தித்த மனிதர்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லை என்பது உண்மைதான். அவர்களுக்கு போதுமான அளவு சாப்பாடு கிடைக்கவில்லை என்பது உண்மைதான். அதுக்காக அதே ஹேபிட்டை இப்பவும் கொண்டு வருவது தவறல்லவா? நிறைய பேருக்கு இதுதான் இன்றைக்கு பிரச்சனை. உலகப்புறமான மனிதர்கள் என்னை ஏமாற்றினார்கள், நண்பர்கள் என்னை ஏமாற்றினார்கள், நான் எத்தனையோ பேர்கிட்ட ஏமாற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வர்றவங்க ஆண்டவரையும் முழுசாக நம்ப மாட்டாங்க. ஸ்பிரிச்சுவல் டவுட் அவங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி தர்ற ஆண்டவர் நாளைக்கும் தர மாட்டாராம். இந்த 40 வருடம் மன்னா ஒரு பெரிய பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாரு, அவ்வளோதான். இன்றைக்கி வச்சுக்கு நீயோட போயிடும், அவ்வளோதான். நாளைக்கு வேறு நான் தரேன். இதை ஒவ்வொரு நாளும் நான் நடத்துவேன். அதுதான் முக்கியமான பாடம். உன் ஜீவன் இருக்கிற பரியந்தான் நான் உன்னை ஒவ்வொரு நாளும் நடத்துவேன். இன்றைக்கி உள்ளதை நாளைக்கு நான் வைக்க விட மாட்டேன். நாளைக்கு நீ பாரு, நோக்கிப்பார், வானத்தை நோக்கிப்பார், என்னை நோக்கிப்பார், உனக்கு நான் தருவேன். கடந்த காலங்களில் தயவு செய்து நீங்கள் கற்றுக்கொண்ட அவமானங்களை, வேதனைகளை இப்போ ஆண்டவர்கிட்ட கொண்டு வராதிங்க. ஆண்டவரை நீங்களும் என்னை ஏமாத்திருவீங்களான்னு சொல்லி நினைக்காதீங்க. இல்லை, அவர் அப்படிப்பட்டவர் அல்ல, மனிதர் அல்ல. தெய்வம் உண்மையான அன்புடையவர், உண்மையான பாசமுடையவர். அவர் ஒரு பொழுதும் நம்ம ஏமாற்ற மாட்டார் அல்லவா? கடந்த காலங்கள் அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டாங்க, அதை தூக்கி தூர போடுங்க. இப்பொழுது நீங்கள் வந்திருக்கிற ஆண்டவர், நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு பொழுதும் உங்களை ஏமாற்ற மாட்டார். ஒரு பொழுதும் அவர் ஒரு பொழுதும் உங்களை தள்ள மாட்டார். அவருடைய நடத்தல் ஒரு நாளும் நின்று போகாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நடத்துவார், கடைசி பரியந்த நடத்தும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரையே பற்றி கொள்ளுங்க. அப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். நீங்கள் இந்த கடந்த கால வாழ்க்கையை மனசுலேயே வச்சுருக்காதீங்க. அவங்க ஏமாத்துனாங்க, இவங்க ஏமாத்துனாங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்க. அவர் உங்களை ஏமாற்ற விட மாட்டார். அவர் உங்களுக்கு உண்மை உடையவராக இருப்பார். உங்கள் தேவைகளை சந்திப்பார், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திப்பார், உங்கள் வியாதிகளை குணமாக்குவார், உங்களை அவர் அனைத்து முத்தமிடுவார். உங்கள் வாழ்க்கையின் தேவையின் காரியங்கள் எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் அழகாக செய்வார். உங்களை உயர்த்துவார், சொந்தமாக வீடு தருவார், சொந்தமாக பிஸ்னஸை தருவார், உங்களுக்கு வருமானங்களை ஏற்படுத்தி தருவார். உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடக்கும்படியாக செய்வார். கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார். நல்ல திருமண காரியங்கள் கைகூடி வரும்படியாக செய்வார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பழைய கதைகளே பேசாதீங்க, தூக்கி தூர போடுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய அற்புதங்களை எதிர்பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மன்னாவை கொடுத்த கர்த்தர் உங்களுக்கும் கூட புதிய 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 ஆசீர்வாதங்களை தந்து உங்களை சந்தோஷப்படுத்துவார், உங்களை மகிழ்ச்சியாக்குவார்.
உங்களை ஆண்டவர் கடைசி பரியந்தம் நடத்துவார். உங்களை கரம் பற்றிக்கிற ஆண்டவர் உங்களை பாதியில் கைவிட்டுட்டு போகவே மாட்டார். உங்களை மறக்கவே மாட்டார். ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய வல்லமைகளும் மாறாதவைகள். அவருடைய வல்லமைகள் ஒருபொழுதும் குறைந்து போகாது என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். பிரியத்துக்குரியவர்களே, இந்த மன்னாவை நீங்கள் நினைக்கிற பொழுதெல்லாம் என்னுடைய முற்பிதாக்களை 40 வருடங்கள் தினந்தோறும் நடத்திய கர்த்தர் என்னையும் நடத்துவார். ஒவ்வொரு நாளும் எனக்கு அதிசயங்களை செய்வார். ஒவ்வொரு நாளும் எனக்கு அற்புதங்களை செய்வார். என் பிள்ளைகளுக்கு செய்வார். நான் பயப்பட மாட்டேன் என்று சந்தோஷமாக உற்சாகமாக ஓடுங்கள். அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாற்றமே வராது. கடந்த காலங்களில் ஏமாற்றங்கள நினைவுகளை மனசில் வச்சுக்கிட்டே இருக்காதீங்க, தூக்கி தூர போடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட ராஜா, வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் நினைத்து கொள்ளுங்க ஐயா. எப்படியாவது அவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. புண்கள், கட்டிகள், வியாதிகள் எல்லாம் மறையட்டும். இன்ஃபெக்ஷன் மறையட்டும் ஆண்டவர். எல்லாம் நார்மல் ஆகட்டும் ஆண்டவர். மரண கண்ணிகள் தெரித்து போகட்டும். இழந்து போன பழைய பலனை தாரும் ஆண்டவரே. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, இது மரணத்துக்கு ஒப்புவிக்க விட்ட பொருளையும் கூட, கொலையுண்ணப்பட போகிறவர்களும் கூட விடுவியும் ஆண்டவரை. வட்டி கடனை அடைக்க முடியல, வருமானமே இல்லை, நான் எப்படி வாழ்வேன்? என் தேவைகளும் நெருக்குது, இவ்வளோ பணம் நான் கொடுக்கணுமே, என்ன செய்வேன்? எனக்கு யாருமே இல்லையும் தவிக்கிற பிள்ளைகளுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தது போல அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் தகப்பனை. வாலிபத்தின் பாவங்கள் அநேக பிள்ளைகள் சிக்கி தவிக்கிறாங்க. போதையை விட முடியல, கெட்ட நண்பர்களை சகவாசங்களை விட முடியல, மொபைல் ஃபோன் அடிமைத்தனத்தை விட முடியல. என் கண்கள் தேவையில்லாத காட்சிகளையே பார்க்கிறதே என்று சொல்லுகிற பிள்ளைகள், வாலிப இதில் வீட்டுக்கு தெரியாமல் கெட்டு போன பிள்ளைகளை சந்திங்கப்பா. சாத்தா ஆண்டவர் வாலிப பிள்ளைகள் கெடுக்கிறான். நீங்கள் அவங்களை எப்படியாவது உங்களுடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஊழியக்காரிகளை எழுப்புங்க. நாட்டிற்கு எலியாவும் எலிசாவும் தேவைப்படுறாங்கப்பா, எழுப்புங்கப்பா. எங்கள் பரம தகப்பனே, வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கீழே விழுந்துடக்கூடாது, எலும்புகள் முறிஞ்சிடக்கூடாது ஆண்டவரை. வயதான காலத்தில் எதற்கும் பிள்ளைகள் ஏங்கி விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. நீண்ட காலமாய் திருமணத்துக்கை குழந்தைகளுக்கை காத்திருப்பவர்கள் அற்புதத்தை செய்யுங்க. உலகம் முழுவதும் அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும், இந்திய தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து ஊழியக்காரர்களையும், அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இடக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நேசிக்கிற ஜபத்தினாலே காணிக்கைகளை தாங்குகிற மக்களை ஆசீர்வதிங்க. இடக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேக மக்களை அழைத்து கொண்டு வாருங்க தகப்பனே. நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, இவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் தாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த அடையானியும் நெய்க்கும் பிரசன்னம் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென்.